ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் பழலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற ப்ராப்ளம் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ஸோ இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராப்ளம். இது வந்து லீட் கோட் மீடியம் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் த அவுட்புட் அப்படின்றத லீட் கோடில் ஒரு வாட்டி பார்த்துட்டு திருப்பி போர்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட லீட் கோடில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து மீடியம் டிஃபிகல்ட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ யுவர் கிவன் இன்டிஜர் அரே ஹைட் ஆஃப் லென்த் n. ஸோ n number of elements இருக்கிற மாதிரி அரே கொடுப்பாங்க and each element represents the height. ஓகேங்களா? ஸோ there are n vertical lines drawn such that the two endpoints of the ith line are I, 0 and I, height of I. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, there are n vertical lines drawn. ஸோ இது ஒவ்வொன்றும் vertical line இல்லைங்களா? So these represents the height actually. So height at the point I, 0. So it's the two endpoints of the line. So இது endpoints என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு endpoint, இது ஒரு endpoint சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து height 0, பட் இந்த இடத்துல வந்து height 8. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ find two lines together with the x-axis form a container. So such that the container contains the most water. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெட் கலரில் காட்டிட்டாங்க. So these are the two lines that together form some boundary that can contain maximum water in the whole இதுலேயும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி யூ மைட் ஹாவ் அ கொஸ்டின் இந்த மாதிரி. ஸோ இந்த லைனும் இந்த லைன் அட் இது இண்டெக்ஸ் வி டோன்ட் வரி அபவுட் த இண்டெக்ஸ், பட் ஆப்வியஸ்லி இந்த லைன் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ தென் இதுக்கு ரெண்டு இடையில இருக்கிற வாட்டர் வந்து இட் மைட் பி மோர் மாதிரி தெரியும். பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன் அதுவும் இன்டூ கன்சிடரேஷன் இல்லைங்களா? த ஏரியா கன்சிடர் பண்ணும்போது, ஸோ 2D கன்சிடரேஷன் இருக்கும்போது, ஸோ த ஏரியா பிட்வீன் திஸ் லைன் அண்ட் திஸ் லைன் இட்ஸ் மேக்ஸிமம் such that it even compensates for the height loss between these two lines. ஸோ பேசிக்கலாக எனக்கு வந்து இது ஏஎம்டியில் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் அ 2D சிட்டி. ஸோ 2D சிட்டியில் ஒரு பில்டிங்கும் இட்ஸ் அ ஸ்கை ஸ்கிரேப்பர். ஸோ அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர் வந்து பிட்வீன் டூ ஸ்கை ஸ்கிரேப்பர் வாட்டர் கேன் பி அக்யூமுலேட்டட் when it rains. ஸோ அப்படி வந்து ரெயின் ஆகும்போது எந்த ரெண்டு பில்டிங்க்கு இடையில வந்துட்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கண்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டாங்க. ஸோ த சேம் கொஸ்டின் கேன் பி ஆஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் கான்டெக்ட், but still the concept வந்து சேம் தான். ஸோ the water trapped between two containers, what is the maximum amount? ஸோ இதை கொடுத்துருக்கிற ஹைட்லேயே எந்த ரெண்டு ஹைட்டுக்கு இடையில வாட்டர் கேன் பி ட்ராப் அட் த மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டெய்னர் கேன் ஸ்டோர். ஸோ கண்டெய்னர் கேன் பி எனிதிங் இல்லையா? ஸோ கண்டெய்னர் has two heights to bound it, but those two heights can be anything which gives you the maximum amount of water can be stored. ஸோ கண்டெய்னர் மை நாட் ஸ்லாண்ட் இது நம்மளுக்கு வந்து இதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஈச் எலமெண்ட் ரெப்ரசன்ஸ் அண்ட் ஹைட். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க கிராஃப் ஃபார்மில். ஸோ இதில் வந்துட்டு அவுட்புட் வந்து 49 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கேன் பி ஸ்டோர் பிட்வீன் தீஸ் டூ கண்டெய்னர்ஸ், விச் இஸ் நத்திங் பட் ஏரியா கால்குலேஷன். ஸோ இது ரெண்டு கண்டெய்னர்களில் ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா that will be the output. ஸோ ஏரியா இங்கே வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரெக்டாங்கிள் இல்லைங்களா? ஸோ ரெக்டாங்கிள்ங்கும் போது you multiply the distance between the two boundaries and also the height இல்லைங்களா? ஸோ ஹைட் வந்து மினிமம் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ் தான் ஹைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சால்வ். பட் அதை எப்படி வந்து வி ஆர் கோயிங் டு கம்ப்யூட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ட்ராப்ட் அதை கம்பைன் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான் இருக்குது, ரெண்டுமே 1,1 அப்படிங்கும்போது ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ட்ராப்ட் இஸ் 1 இல்லைங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு த போர்டு அண்ட் சி ஹவ் வி கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம லீட் கோடில் பார்த்த ப்ராப்ளம் உங்களுக்கு இன்னும் என்ன ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது புரியலன்னா, ஸோ நான் அதை நான் இங்கே இண்டிகேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இண்டிசஸ் 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஸோ லெட்ஸ் சே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So I don't know how many are there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ 0வில் பார்த்தீங்கன்னா ஹைட் 1 இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 0வில் பார்த்தீங்கன்னா ஹைட் 1 இருக்குது. ஸோ அதை இங்கே வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ 1ல் பார்த்தீங்கன்னா ஹைட் 8 இருக்குது.
ஸோ ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூ டைம். ஸோ அதனால நான் எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கேன் பி ட்ராப்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஏஎம்டியில் கேட்ட மாதிரி அவங்க வந்து when it rains how much water can be contained within this container அப்படி கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து the water can be trapped between any two buildings. ஸோ இப்போ இந்த 2 பில்டிங் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்டர் ட்ராப்பாக இருக்குன்னா we can indicate that by drawing like this. இல்லை இந்த 2 பில்டிங் எடுத்துக்கிறோம்னா we can indicate that by drawing a line like this. பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு யூனோ ஹைட்டு லோவாக இருக்கிற பில்டிங் வந்துட்டு இட் கேன் பி சப்மர்ஜ் இஃப் வாட்டர் கேன் பி ட்ராப் பிட்வீன் தீஸ் டூ இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த 2 லைனுக்கு எல்லாம் வாட்டர் கண்டெயின் ஆகணும்னா வி வுட் ட்ரா சம்திங் லைக் திஸ் இல்லைங்களா. ஸோ இன் தட் கேஸ் ஆப்வியஸ்லி நம்ம இந்த ஏரியாவோட இந்த ஏரியா வந்து அதிகம்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் ப்ரோக்ராமெட்டிக்கில் இதை அப்ரோச் பண்ணும்போது தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஹவு மச் வாட்டர் கேன் பி ட்ராப் பிட்வீன் தீஸ் பில்டிங்ஸ் அப்படின்றத ப்ரோக்ராமெட்டிக்கில் கேல்குலேட் பண்ணி அண்ட் அதை வந்து கரண்ட் மேக்ஸோட கம்பேர் பண்ணி we are going to arrive at the solution bigger மேக்ஸ். ஸோ அதை வந்து சொல்யூஷன் பார்ட்டில் பார்ப்போம். பட் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன் லைக் வாட்டர் ட்ராப்பிங்னா என்ன அண்ட் அந்த ப்ராப்ளம் என்ன கேட்க வராங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு கொடுத்துருந்தது வந்துட்டு திஸ் இஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் பி ஸ்டோர்டு இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ திஸ் ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துட்டுனால சொல்கிறோம். ப்ரோக்ராமேட்டிக் அதையும் சால்வ் பண்ணுவோம். பட் எக்ஸாம்பிளில் சொன்னது வந்து இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் பி ட்ராப் பிட்வீன் தீஸ் டூ பில்டிங்ஸ். இந்த 2 பில்டிங் எடுத்துக்கிட்டா ஸோ தோஸ் 2 பில்டிங்ஸ் கேன் ஹோல்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வாட் த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் இன் லீட் கோட் இஸ். லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு சொல்யூஷன். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் மோஸ்ட் ஆஃப் த அரே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் அரேவே வந்து ட்வைஸ் ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் ஹைட்ஸ் அரே தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த இதை எடுத்துக்கிட்டு ஸோ செகண்ட் லூப் பார்த்தீங்கன்னா we will start from the next element from the I. So which will be for j in range of I plus 1 to length of heights. So that நம்ம வந்து we are calculating every possible area of water that can be held between those buildings இல்லைங்களா. ஸோ இப்போ பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஸோ ஏரியா கேல்குலேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ ஏரியா வில் பி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ யூஸ்வலாக வந்து ஹைட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லைங்களா. ஸோ ஹைட் இன்ட்டு வித் ஆர் லென்த் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஹைட் வந்து மினிமம் ஆஃப் தோஸ் டூ பில்டிங்ஸ் இல்லைங்களா. பிகாஸ் எந்த பில்டிங் வந்து மினிமம் இருக்கோ அதுதான். ஸோ மினிமம் ஆஃப் height of I and height of j. ஸோ இதுதான் வந்து ஹைட்டு இல்லைங்களா. ஸோ multiplied by width. So width is distance between those two indices which is nothing but j minus I. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது we are calculating the area. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஏரியா இதை கேல்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸ் கேல்குலேட்டர் ஏரியாவோட அதிகமாக இருந்ததுன்னா அப்டேட் மேக்ஸ் ஏரியா. ஸோ திஸ் இஸ் அ ப்ரூட் ஃபார் சொல்யூஷன் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் லைக் 2 ஃபார் லூப் ரன் பண்ணுறதுனால யூ ஆர் கெட்டிங் an order of n square. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அரே கொஸ்டின்ஸில் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ த சிமிலர் திங். பட் என்ன கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது வேரியாமே தவிர we will end up at least with n square if not n cube. So this is not efficient solution but this is a solution. So you can நீங்கள் வந்து optimal solution ஞாபகம் இல்லைன்னா at least you can try to present this solution. This is quite intuitive இல்லைங்களா. calculating every possible area and trying to find the maximum from there. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஆப்டிமல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்டிமல் சொல்யூஷனில் the key of the problem is we are going to use sliding window. So the goal வந்து can we solve this problem in better than O of n square. O of n ஸ்கொயரோட பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னா we are going to see. And then ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைடிங் விண்டோனா நத்திங் பட் நீங்கள் முன்னாடியே அந்த ஸ்லைடிங் விண்டோ பற்றி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். பட் இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு ஸோ நம்ம வந்து அரே வந்து ஸோ கிவன் எக்ஸாம்பிள் அரே வந்து இட் வாஸ் லைக் திஸ் இல்லைங்களா. 1 8 6 2 5 4 8 3 7. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து we are going to calculate the amount of water that can be trapped between any two building. ஸோ the building could be and எக்ஸாம்பிள் பார்த்தோம் நம்ம வந்து it was between this and this இல்லைங்களா. But the possibilities are it can be otherwise also. ஸோ ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர் வரைகிறேன் ஜஸ்ட் தட் யூ கெட் அன் சென்ஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் பிட்வீன் திஸ்
இல்லை இது ரெண்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் இது கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். இது தீஸ் ஆர் ஆல் பொட்டன்ஷியல் சொல்யூஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் டு ஷோ யூ ஹவு ஸ்லைடிங் விண்டோ கேன் பி ஆப்ரேட் ஹியர். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா த விண்டோ ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் எலமெண்ட் இந்த இண்டெக்ஸ் சொல்லிங்களா? அதே மாதிரி இந்த விண்டோ ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் இண்டெக்ஸ் அண்ட் இந்த விண்டோ ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து பிட்வீன் திஸ் அண்ட் திஸ். ஸோ ஐ ஆல்ரெடி யூஸ்ட் விண்டோ 3 times. அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ த விண்டோ இஸ் ஷ்ரிங்கிங் அண்ட் growing. ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இந்த சொல்யூஷன் பண்ணி போகிறோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ எடுக்கும்போது யூஸ்வலாக யூ கேன் சூஸ் த இனிஷியல் பொசிஷன் டு பி எனி திங் யூ வாண்ட். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட் எடுத்து, ஸோ ஆப்வியஸ்லி ஸ்லைடிங் விண்டோ வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட் வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி திங் பிகாஸ் தோஸ் ஆர் த பாயிண்டர்ஸ் தட் கண்ட்ரோல் த விண்டோ. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கும்போது வி டுக் இட் டு பி த இனிஷியல் இண்டெக்ஸ் ஆஃப் த அரே. ஸோ ரெண்டுமே வந்து இங்கே இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம். பட் இந்த கேஸில் ஸோ வாட் இஸ் த கோல் தட் வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ்? ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த மேக்ஸிமம் வாட்டர் கேன் பி ஹெல்ட். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தோன்னா த வாட்டர் தட் கேன் பி ஹெல்ட் வில் பி மேக்ஸிமம் இஃப் த இண்டெக்ஸ் இஸ் மேக்ஸிமம் இல்லைங்களா? ஸோ ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஹைட் இன்ட்டு லென்த் இஸ் வித்துன்னு வச்சுப்போம். ஏன்னா வித்துனா தான் இங்கே மேக் சென்ஸ் இல்லைங்களா? ஸோ வித் இஸ் பிட்வீன் டூ இண்டெக்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரெண்டுமே வந்து மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ ஹைட்டு வி கேனாட் கண்ட்ரோல் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி கிவன் இந்த அரே. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ வித் மேக்ஸிமம் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒன் பாசிபிள் கேஸ் என்னது? கெட்டிங் த இண்டெக்ஸஸ் ஃபார் அப்பார்ட். ஸோ அண்ட் திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் எட் இல்லைங்களா? ஸோ லெஃப்ட் இங்கே இருக்கிறதும் ரைட் இங்கே இருக்கிறது இட் இஸ் நாட் த சொல்யூஷன் எட். வி ஆர் கோயிங் டு கீப் ஷ்ரிங்கிங் த இண்டெக்ஸ் to see which window gives maximum area. But to start with நம்ம வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோம். அதனால தான் லெஃப்ட் ரைட்டும் நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இப்படி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங் த ஸ்டார்ட் மூவிங் த பாயிண்டர்ஸ். ஸோ லெஃப்ட்டே மூவ் பண்ணலாம், ரைட்டே மூவ் பண்ணலாம். அண்டர் விச் கண்டிஷன் நம்ம லெஃப்ட் மூவ் பண்ணுறோம், அண்டர் விச் கண்டிஷன் நம்ம ரைட்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் பாயிண்ட் டிஃபைன் பண்ண உடனே வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் ஏரியா இல்லைங்களா? ஸோ ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி ரைட் மைனஸ் லெஃப்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம் இன்ட்டு ஹைட். ஸோ ஹைட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பில்டிங், ஸோ இப்போது இந்த பில்டிங் வந்து இப்படி ரெண்டு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் தட் கேன் பி ட்ராப்ட் இஸ் பிட்வீன் தீஸ் டூ இல்லைங்களா? பிகாஸ் வாட்டர் கேனாட் பி ட்ராப்ட் ஹியர் பிகாஸ் இட் வில் ஓவர்ஃப்ளோ அண்ட் கோ அவே. ஸோ அதனால் வாட்டர் தட் கேன் பி ட்ராப்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் த லோவஸ்ட் ஹைட் பில்டிங். ஸோ ஈவன் இந்த கேஸ் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ there is a building here and there is a building here and the building on the left here is the lowest height இல்லைங்களா? ஸோ water can be trapped is between these two இல்லைங்களா? ஸோ that's why we are always considering the minimum of the heights. ஸோ min of heights. ஸோ இதுதான் வந்து ஏரியா கால்குலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏரியா கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ we need to move the window to figure out the next area இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்? யாரை மூவ் பண்ணுறது? இப்போ லெஃப்ட் மூவ் பண்ணுறதா, ரைட் மூவ் பண்ணுறதா? ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி we are going to follow the same greedy approach. ஸோ நம்ம முன்னாடியே எடுத்த மாதிரி ரெண்டு டிஸ்டன்ஸும் அதிகமாக இருந்தால் தான் we are getting maximum width. ஸோ அதனால் அந்த கேல்குலேஷனில் வந்து width is playing a direct proportional அப்படின்றதுனால we took the pointers to be like really far apart, the maximum possible apart. ஸோ அதை பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ஹைட்டுக்கு இப்போ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த லெஃப்ட் ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் எப்படி இருக்குது? ஸோ இந்த லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ண பில்டிங் எப்படி இருக்குது? ரைட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ண பில்டிங் எப்படி இருக்குது? ஸோ இப்போ யாரை மூவ் பண்ண போகிறோம்? ஐ வுட் சே வி ஆர் கோயிங் டு மூவ் த லெஃப்ட். ஏன்னு கேளுங்களேன். பிகாஸ் வி ஆர் ஃபாலோயிங் கிரீடி அப்ரோச். இஃப் ரைட் பாயிண்ட் வந்து இப்போ லெஃப்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மேக்ஸிமம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ லெட் மீ ட்ரா தட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேக்ஸிமமாக இருந்தது, ஈவன் கம்பேர்ட் டு லெட் மீ ட்ரா இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரி, கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ தீஸ் டூ ஆர் த ஹைட்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் வந்து இதை பாயிண்ட் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது in order to maximize height we need one of the heights to be maximum as well. ஸோ ஆல்ரெடி ஒரு மேக்ஸிமம் ஹைட் இருக்கும்போது why would I want to move my left pointer from here? பட் ரேதர் இங்கே ரைட் பாயிண்டர் இருக்குது, ஸோ இங்கே லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும்போது
So obviously left is the smallest one இல்லைங்களா? So we are going to search for maximum height. So greedy approach ன்றதுனால we are always looking for the maximum maximum of anything that gives us the maximum result. ஸோ அதனால் வாட் எவர் ஸ்மாலர் தென் வி ஆர் கோயிங் டு மூவ் தட். ஸோ அதை இப்போ இன் சர்ச் ஆஃப் த பிகர் ஒன் லெஃப்ட்டை இங்கே மூவ் பண்ணிவிட்டு ஸோ வி ஆர் கோயிங் டு மூவ் த லெஃப்ட் டு த நெக்ஸ்ட் பாயிண்டர். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் இதுவும் கன்ஃபியூசிங் இருந்ததுன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன் தட் இன் த கிவன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து லெஃப்ட்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து ரைட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டு கடையில் நம்ம எதை மூவ் பண்ண போகிறோம் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து லெஸ் ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து பிகர் ஹைட்டாக இருக்குது. ஸோ வி வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு த ஆர் வைல் வி வாண்ட் டு மேக்ஸிமைஸ் த லெஃப்ட் அஸ் வெல். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்டை வந்து இங்கே மூவ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் லெஃப்ட் இஸ் கோயிங் டு மூவ். ஸோ இதே மாதிரி சிமிலர்லி வி ஆர் கோயிங் டு ஸோ இப்போ அடுத்து மூவ் பண்ணும்போது யூனோ 8 இங்கே இருக்குது, 7 இங்கே இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு மூவ் த ஆர் பாயிண்டர். ஸோ அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ தென் வி வில் கீப் ஆன் மூவிங். ஸோ ஆர் பாயிண்டர் தான் ஸ்மாலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ வி வில் கீப் ஆன் மூவிங் ஆர் பாயிண்டர் டு 8. ஸோ அண்ட் தென் வி வில் கீப் ஆன் மூவிங் அகைன் இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிற கேஸில் வி ஆர் கோயிங் டு மூவ் லெஃப்ட் பாயிண்டர் ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ வி கேன் சூஸ் டு டூ தட். ஸோ 6 8 கம்பேர் பண்ணும்போது 6 தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ தென் வி வில் மூவ் 6 லெஃப்ட் பாயிண்டர் டு ஓவர் ஹியர். அண்ட் தென் 2 5 8 கம்பேர் பண்ணும்போது 2 தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ தென் வி வில் மூவ் ஆன் த லெஃப்ட் பாயிண்டர் டு ஹியர். 5 8 கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி 5 தான் கம்மியாக இருக்குது. ஸோ தென் வி வில் மூவ் த லெஃப்ட் பாயிண்டர் ஓவர் ஹியர். ஸோ அண்ட் தென் ஸோ வி வாண்ட் மூவ் எனி பாயிண்டர் எனிவேர் பிகாஸ் ரெண்டு பாயிண்டரும் கோயின்சைட் ஆச்சுன்னா வி ஆர் ஆன் த சேம் பில்டிங் தட் கேனாட் ட்ராப் வாட்டர் இல்லைங்களா? ஸோ நம்ம கேஸு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ வி வில் ஸ்டாப் மூவிங் த பாயிண்டர் வென் யூனோ லெஃப்ட் பிகம்ஸ் ஈக்குவல் டு ரைட். ஸோ தட்ஸ் ஆகுங்க. ஸோ இப்படி தான் பாயிண்டர் மூவ் ஆகுது. ஸோ இப்படி மூவ் ஆகிறதுக்கு ஐ மீன் நம்ம பேசிஸ் சொல்லிட்டோம். எல்லாமே வந்து கிரீடி அப்ரோச் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்ணும்போது வி மேக் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் ஸ்மாலர் ஹைட் பாயிண்டர் will move. ஸோ அவ்வளோதான் மெயின் கீ. ஸோ அண்ட் அல்காரிதம் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். பட் நான் இந்த அப்ரோச் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த complexity analysis. Sorry, நம்ம இன்னும் complexity analysis போகல. So I want to at least walk through this example so that you understand how this algorithm works better. ஸோ இனிஷியலாக வந்து லெஃப்ட் மைனஸ் ரைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்மளோட கேல்குலேஷன் ஏரியா கேல்குலேஷன் வந்து நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ஏரியா கேல்குலேஷன் வந்து யூனோ ஆர் மைனஸ் எல் இன்ட்டு மின் ஆஃப் ஹைட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதை வந்து சைடில் எழுதிப்போம். ஸோ இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணும்போது ஸோ எல் மைனஸ் ஆர் என்ன பண்ணோம், ஆர் மைனஸ் எல் வந்து என்ன பண்ணோம். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன் த இண்டெக்ஸ். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 இல்லைங்களா? ஸோ ஆர் மைனஸ் எல் வந்து ஆப்வியஸ்லி 8 இன்ட்டு மின் ஆஃப் ஹைட்ஸ் என்ன, ஸோ 7 அண்ட் 1 இல்லைங்களா? ஸோ 7 அண்ட் 1ல் மின் என்னது 7 தான், சாரி 1. ஸோ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ செகண்ட் டைம் ஐட்ரேஷன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வி ஆர் ஷிஃப்டிங் த லெஃப்ட் பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ ஹியர் லெஃப்ட் பாயிண்டர் மூவ்ஸ் அண்ட் நவ் 8 and 7. So which is right minus 8 minus 1 என்னது உங்களுக்கு which is 7 into minimum of height. So height ஓட minimum எது? So 7 is the minimum. 7 7s are 49. So and third one என்னது? So now which is the minimum height? So 7 தான் minimum height இல்லைங்களா? So we are going to move the right pointer. So right pointer move ஆகுது. So 8 and so இது வந்து index ஓட difference என்ன? 7 minus 1 which is 6. But height ஓட difference என்ன? ஹைட்டோட மினிமம் என்ன 3. ஸோ 3 6 3s are 18. ஸோ அண்ட் ஃபோர்த் ஐட்ரேஷனில் இப்போ யார் மூவ் பண்ணுறது, லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வில் பி மூவ் ஓவர் டு ஹியர் பிகாஸ் 3 தான் வந்து மினிமம் ஹைட் இல்லைங்களா? சாரி ரைட் பாயிண்டர் மூவ் பண்ண போதும். ஸோ ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 6 minus 1 வந்து 5. அண்ட் தென் ஹைட்டு மினிமம் ஹைட் அது ஸோ 8 and 8. ஸோ 8 and 8 8 தான், 5 8s are 40. அண்ட் தென் ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் இப்போ யாரை மூவ் பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி ஈக்குவலாக இருந்தால் நம்ம லெஃப்ட் பாயிண்ட் மூவ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டோம். ஸோ லெஃப்ட் பாயிண்ட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் பாயிண்ட் மூவ் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 6 minus 2 is 4. ஸோ 4 இன்ட்டு உங்களுக்கு மினிமம் ஹைட்ஸ் என்ன 6. 6 4s are 24. ஸோ சிக்ஸ்த் ஐட்ரேஷனில் விச் யாரை மூவ் பண்ண போகிறோம், 6 தான் வந்து மினிமம் ஹைட் இல்லைங்களா? ஸோ திஸ் லெஃப்ட் பாயிண்டர் மூவ்ஸ் ஓவர் ஹியர். லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணும்போது இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 6 minus 3 is 3. So into minimum heights and 8 and 2 it's 2. 3 2s are 6. So
அதுக்கப்புறம் ஸோ இதில் யார் இப்போ மூவ் பண்ண போகிறோம், லெஃப்ட் ரைட்டா அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் தான் மூவ் பண்ண போகிறோம், பிகாஸ் தட் இஸ் மினிமம் அப்படின்றதுனால. ஸோ லெஃப்ட் இங்கே மூவ் ஆகுது. ஸோ லெஃப்ட் மூவ் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 6 - 4 வந்து 2. ஸோ 2 வந்துட்டு யாரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், மினிமம் ஹைட்ஸ் இல்லைங்களா. ஸோ 2 × 5 = 10. அண்ட் தென் 8. ஸோ 8th ஐட்ரேஷனில் யார் மூவ் பண்ண போகிறோம், ஸோ மினிமம் ஹைட்ஸ் வந்து 5 தான் இல்லைங்களா. ஸோ லெஃப்ட் தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் மூவ் ஆகுது. ஸோ இப்போ இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, 6 - 5 வந்து 1. ஸோ இப்போ இதில் வந்துட்டு யார் மினிமம் ஹைட்ஸு, 4. ஸோ h = 4. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேக்ஸிமம் இருக்கா, இவங்க தான். ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸாம்பிளே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வென் வி சூஸ் த இண்டெக்ஸ் டு பி this and this, that is the maximum area that is covered. So that is how this algorithm works. So left and right pointer ஏன் மூவ் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ ஏன் வந்து நம்ம இனிஷியலாக வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் டு பி ஃபார் அப்பார்ட்டாக சூஸ் பண்ணோம். ஸோ இந்த 2 கீ பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் ஃபினிஷ் திஸ் ப்ராப்ளம். ஸோ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸும் நான் இங்கேயே பார்த்துடுறேன், பிகாஸ் இட் மேக்ஸ் சென்ஸ் டு அனலைஸ் இட் ஓவர் ஹியர். ஸோ காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் அட்லீஸ்ட் வந்து n டைம்ஸ் நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி we didn't use any special array to track anything. ஸோ அதனால் O of 1 தான். So that is our time and space complexity. I hope this is understandable. So let's move on to the coding part. ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி எப்பவுமே கோடிங் பார்க்க முன்னாடி நம்ம அல்கோ ஸ்டெப்ஸ் எழுதிப்போம், ஸோ தட் we can summarize what we spoke so far. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஏரியான்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா we need to start with 0 and every time நம்ம மேக்ஸிமம் ஏரியா ஃபைண்ட் பண்ணும்போது இதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் a thing that we are going to return இல்லைங்களா. ஸோ அதனால் ஏரியாவை யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் ரைட் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ லெஃப்ட் வில் பி 0 இண்டெக்ஸ் அண்ட் ரைட் பாயிண்டர் வில் பி லென்த் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ அந்த ஹைட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஃபுல் லென்த்து -1, பிகாஸ் இண்டெக்ஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் we are going to use this to track the left and right pointer. ஸோ அடுத்து வந்து எவ்ரி ஸ்டெப்பில் ஸோ அட் எவ்ரி ஸ்டெப் we are going to calculate the maximum area. ஸோ at every step calculate area, and then if max than area then update the area. ஸோ அதனால் என்ன, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே வந்து ஏரியான்னு ஒன்று யூஸ் பண்ணிங்க, பட் ஆல்சோ மேக்ஸ் ஏரியான்னு ஒன்று யூஸ் பண்ணிங்க. ஸோ தட் மேக்ஸ் ஏரியாவோட அதிகமாக இருந்ததுன்னா யூ கேன் அப்டேட் தட் ஆல்சோ. யூ கேன் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், பட் ஜஸ்ட் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் நான் ஏரியா மேக்ஸ் ஏரியா சொல்லியிருக்கோம். ஏரியா வந்து கேல்குலேட்டட் அட் ஈச் ஸ்டெப். ஸோ அதை வந்து மேக்ஸ் ஏரியாவோட கம்பேர் பண்ணி இஃப் இட் இஸ் மோர் தென்னா then you can update the max, or you can do it in one line also. So update max area. So இப்படி பண்ணும்போது தென் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டிசைட் லெஃப்ட் மூவ் பண்ணுறதா ரைட் மூவ் பண்ணுறதான்னு. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் current minimum height. So current minimum height, move the corresponding pointer. So move the corresponding pointer. நம்ம சொன்ன மாதிரி யார் மினிமமாக இருக்காங்களோ அவங்கள தான் மூவ் பண்ண போகிறோம், பிகாஸ் we are always looking for greedy. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஹைட்டை பார்த்துட்ருக்கனால we are going to move that pointer. ஸோ அதுதான் ஹோல் ப்ராப்ளமே. ஸோ அண்ட் ஸ்டாப்பிங் கண்டிஷன் என்ன, ஸோ ஒன்ஸ் if left and right coincide, so அந்த கண்டிஷன் வந்ததுன்னா stop the algorithm. So we would have calculated the maximum area by then and return max area. ஸோ அவ்வளோதாங்க ஹோல் ஆல்கரிதமே. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம கோடிங்கில் பார்த்தா இன்னும் இட் வில் பிகம் மச் மோர் கிளியர். ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான் இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இனிஷியலைஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 0. நான் அங்கே சொன்னபோது மேக்ஸிமம் ஏரியா இன்னொரு வேரியபிள் சொன்னேன், பட் இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் நான் I'm going to use one variable because ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் கோடிங் will look much cleaner. ஸோ அதனால் ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு நான் 0 இனிஷியலைஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் தென் லெஃப்ட் ரைட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் 0, லென்த் ஆஃப் ஹைட் -1. ஸோ திஸ் நான் இதை வந்து இண்டெக்ஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி ஸ்டெப்பில் நம்ம வந்து ஏரியா கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து we know that we are going to do a loop இல்லைங்களா. ஸோ என்ன லூப் யூஸ் பண்ண போகிறோம், அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஈவன் தோ நம்பர்ஸ் ஐட்ரேட் பண்ணாலுமே we know we are going to do one iteration at a time. பட் எத்தனை ஐட்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த இண்டெக்ஸ் எதாவது அதை நம்ம முன்னாடி தெரியாது இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ambiguous case I'm going to use a while loop.
ஸோ while loopல ஸ்டாப்பிங் கண்டிஷன் என்ன? ஸோ ஆப்வியஸ்லி நான் இங்கே ஸ்டாப் லூப் இங்கே எழுதியிருக்கேன், பட் ஐ திங்க் I should move that over here. So sorry, so I think I should drop it at the front so that ஸோ இந்த லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டாப் என்னது? while is L is greater than or equal to, so L is greater than or equal to R அந்த கண்டிஷனில் I'm going to stop இல்லைங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன் அப்படிங்கும்போது, ஸோ லெட்ஸ் let me update the algo steps. ஸோ இது ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் வந்து ஏரியா கேல்குலேட் பண்ண போகிற சொல்லியிருந்தேன். ஸோ ஏரியா will be calculated based on what? So area is equal to max area. ஸோ இதுலேயே நான் மேக்ஸை ட்ராக் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்ஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்லையும் ஏரியா கால்குலேட் பண்ணோம். ஏரியா கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாயிண்டர். ஸோ ஆர் மைனஸ் எல் இல்லைங்களா? ஸோ ஆர் மைனஸ் எல் அண்ட் தென் தட் இஸ் த இண்டெக்ஸ் வித், ஸோ அண்ட் தென் மினிமம் ஆஃப் ஹைட்ஸ் இல்லைங்களா? ஸோ மினிமம் ஆஃப் ஹைட்டு ஆஃப் எல் கமா ஹைட் அட் ஆர். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க மினிமம் ஹைட்டை தான் நம்ம வந்து இதை ஏரியா கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இது ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம மேக்ஸ் ட்ராக் பண்ண சொன்னீங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவோட இப்போ கால்குலேட் பண்ண ஏரியா வந்து மேக்ஸிமம் இருந்ததுன்னா தென் வி ஆர் கோயிங் டு அப்டேட் த மேக்ஸ் ஏரியா வித் த சேம் திங். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் நாட் குவைட் கன்ஃபியூசிங் பிகாஸ் நான் ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் மேக் த கோட் கிளீனர் வித் ஜஸ்ட் யூஸிங் ஒன் வேரியபிள். நீங்கள் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணாலும் நல்லா இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஹோல் பாயிண்ட் இஸ் ஒரு வாட்டி ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணிடுங்க. ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் பிகர் தென் த ப்ரீவியஸ்லி கால்குலேட் ஏரியா தென் அப்டேட் தட் அக்கார்டிங்லி. ஸோ இதை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் மினிமம், ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் பாயிண்ட் எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஹோல் கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் மினிமம் ஹைட் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்லுவோம்? இஃப் எல், ஸோ இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட், ஸோ லெஃப்டில் இருக்கிற ஹைட் வந்து இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ஆர் இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா, ஸோ தட் விச் மீன்ஸ் எல் இஸ் த L, whatever that height L points to is the minimum height. So நம்ம வந்து we want to achieve maximum height இல்லைங்களா? So we are going to say L plus equal to 1. So obviously இன்னொரு கேஸ் என்ன இருக்கும்? else R plus equal to 1. So as simple as that. So eventually we are going to return the area itself. So let me do the area return here. ஸோ இந்த கோடில் ஏதாவது எரர் பார்ப்போம். ஸோ while L is greater than or equal to R, ஓகே. ஸோ ஐ திங்க் ஸோ நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் அபவுட் பேஷ் ப்ரோக்ராமிங். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் when the loop should go extinct இல்லைங்களா? பட் இது பைத்தன்றதுனால while loop என்ன பண்ணணும்? ஸோ while L is less than R, until then you keep on running the loop. Then yeah, this another thing. ஸோ நான் முன்னாடியே வந்துட்டு algorithm steps எழுதுறதுனால I sometimes do this indentation mistakes. So it is actually coming under while loop. So I need to indent this by one indent for each of these lines. So I think other than that, rest of the things looks okay. Let me run this code and see how it works out. Okay, accepted. So that is the whole algorithm. So like I said earlier, so it's a medium difficulty problem. So it involves a little bit of comparison because இங்கே நம்ம ஒரு மேக்ஸ் கம்பேரிசன் பண்ணுறோம் and we are updating this on every step. And so the whole point பார்த்தீங்கன்னா we need to complete this in order of n இல்லைங்களா? ஸோ ஒரு எலமெண்ட்டையும் நம்ம ஒரு வாட்டி தான் ட்ராக் பண்ணியிருக்கோம். ஸோ I think the solution is clear. I hope this helps somebody. If you have any concerns or comments regarding this solution, please leave it in the comment section and I can get to it. So thanks for coding with me today.